வெல்கம். நாங்க தான் அந்த நல்ல பொண்ணுங்க. எஸ், நாங்க தான் நல்ல பொண்ணுங்க. My name is Pooja Rajkumar. My name is Shalini. And போன வாரம் வந்து பீரியட்ஸ்னால தான் நான் வந்து டெப்ரிமிஸ்ல இருந்தேன் அப்படின்ட்டு நாங்க பேசிக்கிட்டோம். ஆமா, அதனால அதை பத்தி யோசிக்கும் போது ஓகே, எல்லாரும் அனுபவிச்ச ஒரு பெயின். நம்ம எல்லாரும் வயசுக்கு வந்த தருணம். நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, வெக்கமா வருதே. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். எஸ், ஒவ்வொரு பொண்ணுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு அந்த குரங்கு பொம்மை என்ன பார்ட் இது லைஃப்ல. வயசுக்கு வந்தது வாழ்க்கை முடிகிற ஒரு தருணம். நிறைய பொண்ணுங்களுக்கு. எஸ், பசங்களுக்குலாம் அது கப்பு சிப்புன்னு முடிச்சு விட்டுருவாங்க போல. பெண்களாய் பிறப்பது மிகவும் சிறப்பு, ரொம்ப சிறப்புன்ற மாதிரி. இதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயம். So obviously the easiest way to talk about this is உங்களோட கதை என்னோட கதை. அந்த வயசுக்கு வந்த அந்த ஒரு ஜோன், அந்த few years. So நீங்க முதல்ல சொல்லுங்க, what was it like? ஐயோ கடவுளே, அது ஒரு பெரிய ஒரு ட்ராஜடியான ஒரு கதை. உனக்கு அது புதுசா இருக்கும் மேபி. என்னன்னா, நான் வந்து என்னோட ஸ்கூல்ல வந்து எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். We are Rainbows, 7 girls. Rainbows, எங்க குரூப் பேரு Rainbows. Oh nice. ஸோ அந்த குரூப்ல எல்லாரும் மேபி என்னை விட 1 year எக்ஸ்ட்ரா அந்த மாதிரிலாம் இருப்பாங்க போல. அந்த டைம்ல எனக்கு முன்னாடி எல்லாரும் வயசுக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே பெரிய பொண்ணா ஆயிட்டாங்க. எல்லாருக்கும் ஃபங்க்ஷன்லாம் சிறப்பா நடந்து முடிஞ்சிருச்சு. இவங்கெல்லாம் வந்து இந்த பிரேக் டைமு, இந்த டைமு, சயின்ஸ் பீரியட்ஸ் முடிச்ச டைமு, இதுலெல்லாம் உட்காந்து குசுன்னு பேசிட்டு இருப்பாங்க. நம்ம அப்படி சும்மா அப்படி போய் உக்காந்தோம்னா அப்படியே நிறுத்திடுவாங்க. நான் கேட்பேன், என்ன ஆச்சு, வாட்? இல்லை, நாங்கள் வந்து பெரியவங்க பெரிய பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கோம், அப்படி சொல்லுவாங்க. சொல்றதுனால வாட், என்ன பெரிய பேச்சு பேசுறீங்க? இல்லை, நாங்கள் வந்து மென்சஸ் பீரியட்ஸ் பற்றிலாம் பேசிட்டு இருக்கோம். ஸோ அப்போ என்னை சேர்த்துக்கவே மாட்டாளுங்க. ஸோ அப்போ அவங்க உங்களுக்கு இன்னும் லைக் பீரியட்ஸ் வரல, அதனாலயா? நான் பெரிய பொண்ணு ஆகலை. ஆமாம், அந்த டைமில் நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஆனேன். ஸோ அந்த டைமில் என்னை சேர்த்துக்கவே இல்லை. நான் சொல்கிறது 8th standard 7th standard அந்த டைம்லலாம். ஓகேவா? ஸோ ஐ வாஸ் ஸோ கில்ட்டி. அவங்கெல்லாம் தனியாக பேசிப்பாங்க, தனியாக வந்து எங்கேயாவது போவாங்க வருவாங்க. என்கிட்ட பெருசாக எதுவும், ஆனால் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேவா? மீதி எல்லாத்துக்கும் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு. இந்த விஷயத்துக்கு மட்டும் என்னை வந்து விட்டுருவாங்க. நான்லாம் அப்போ ரொம்ப கடவுள்கிட்ட வேணுவேன், நான் எப்போ வயசுக்கு வருவேன், நான் எப்போ வயசுக்கு வருவேன் அந்த மாதிரி. பட் இப்போ ஏன்னா வயசுக்கு வந்தோன்னு இருக்கு. That's so like weird because நான் ஸ்கூல் முடிச்சது எல்லாமே யூஎஸ்ல தான், பிறந்து வளர்ந்தலாம். எங்களுக்கு வந்து 3rd இருந்தே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரிலாம் பாடியில சேஞ்சஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதுல இருந்தே கொஞ்சம் தெரியும். அண்ட் ஸோ அவங்க சொல்லி கொடுத்ததுமே வந்து எல்லாருக்கும் வேற டைம்ல வரும்ன்றது தான். அந்த மாதிரி ஆக்சுவலி அந்த மாதிரி கிளாஸ் இல்லையா உங்களுக்கு? இல்லை இருந்துமே எல்லாரும் இப்படி ஆலப்பற பண்ணிட்டு இருந்தாங்களா? இல்லை, அந்த கிளாஸ்லாம் இருக்குது. இப்போ என்னோடது வந்து 90s ஜென்ரேஷன் இல்லையா, உன்னோடது வந்து 20. ஸோ அந்த 90s 80s அந்த ஜென்ரேஷன்ஸ்ல ரொம்ப கிளியராலாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஸ்கூல்ல. ஓகேவா? வி ஹாவ் அ சயின்ஸ் குரூப், வி ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் இதெல்லாம் போர்ஷன்லாம் இருக்கு. பட் ரொம்ப கிளீன் அண்ட் கிளியரா அப்படிலாம் சொல்லி தர மாட்டாங்க. இப்போ 3rd standard குழந்தைக்கே தெரியும் வாட் இஸ் தட், ரைட்டா? இப்போ 3rd standard. பட் அந்த டைம்ல அப்படி இல்லை. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு நாங்களாம் பெரிய தாதா, நாங்கள் லவ் பண்ணலாம், நாங்கள் வயசு வந்துட்டோம், நாங்கள் லவ் பண்ணலாம், நாங்கள் வந்து வெளியே போகலாம், எது வேணா பண்ணலாம், ஆனால் ஷாலினி மட்டும் போகக்கூடாது அந்த மாதிரி. ஆனால் அது வரைக்கும் எனக்குமே வந்து அது பெரிய விஷயமா இல்லை. எப்போ என்னை இந்த மாதிரி ஒதுக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ இதெல்லாம் வச்சு ஒரு படமே எடுக்கலாம். பூஜா இதை வச்சு ஒரு படமே எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் எப்படா வயசுக்கு வருவேன். அப்புறம் வந்தேன் ஒரு நாள். வந்ததுக்கப்புறம் அதுவும் ஸ்கூல் லீவு, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்ல முடியல. அப்போல்லாம் ஃபோன்லாம் பெருசா கிடையாது. எனக்கு ஆசை, 4 வயசுக்கு நானும் பெரிய ஆளாயிட்டேன் அப்படி சொல்றதுக்கு. பட் அந்த டைம்ல போன்லாம் பெருசா கிடையாதுல்ல.
மொபைல் இல்லை, லேண்ட்லைன் தான். ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் மம்மி ஆன்ட்டிலாம் சொன்னாங்க. அதுக்கு ஒரு பெரிய சிறப்பு விழா பண்ணாங்க பார்த்துக்க. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் நான் தான் பெரிய பேத்தி, ஃபர்ஸ்ட் பேத்தி. எங்கள் அம்மா, எங்கள் அங்கிள் அவங்கெல்லாம் வந்து மம்மி கூட பிறந்தவங்க 7 பேர். ஸோ மம்மி கூட பிறந்தவங்க 6 பேர். ஸோ மம்மி தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் மம்மிக்கு தான் நடந்தது. பொண்ணுல மம்மி தான் ஃபர்ஸ்ட். ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட் பேத்தி. ஸோ எனக்கு எது நடந்தாலும் சிறப்பா பண்ணாங்க. அப்படியே தெருவுல மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு விழா நடத்தி என் தலையில 7 பில்ல வச்சு என்ன ஒரு 15, அதாவது எத்தனை நாளோ தனியா உட்கார வச்சு, 14 நாள் தான். ஆமா, நடுப்புற கட்டைய போட்டு, இந்த இருக்கிறதுலயே மிக கொடுமையான விஷயம், அந்த பச்சை முட்டைய வாயில ஊத்துவாங்க பாரு. ஐ திங்க் என் கசின்ஸ் பச்சை முட்டையும் நல்லெண்ணெய் தானே. நான் ஆஃப் பாயிலே சாப்பிட மாட்டேன் இப்போ வரைக்கும். எனக்கு முட்டைன்னா ஒண்ணு பொடி மாஸ் பண்ணணும், இல்லைன்னா ஆம்லேட் போட்டு சாப்பிடணும், இல்லைன்னா பாயில் பண்ணணும். நான் ஆஃப் பாயில் கூட சாப்பிடாத பொண்ணை பச்சை முட்டையை உடச்சி வாயில ஊத்துனாங்க. லொடக்குன்னு இருக்கும். பட் அதெல்லாம் போனுக்கு ஸ்ட்ரென்த் தான், பேக் புரோட்டீன், அந்த இடுப்பு வலி வரும்னு தான் சொல்லும். அதுக்கு தான் சொல்லிருக்காங்க. அது உண்மையிலே அது ஹெல்ப் ஆகுதா இல்லையா எனக்கு தெரியல. பட் மேபி அதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணும். எனக்கு வந்து இந்த மென்சஸ் பெயின்லாம் அவ்வளோ ட்ராஜடிலாம் இல்லை இப்போ வரைக்குமே. டச் வுட், உன்னை தொட்டுக்கிறேன். அவன் இதுக்கப்புறம் அடுத்த மாசமே படுத்துட்டீங்க. அதனால ரொம்ப பெருசான இருக்காது, ஓரளவுக்கு ஓகே அப்படி வரும்போது. முன்னாடிலாம் இன்ஃபர்மேஷனே இல்லாம வந்துடும். இப்போ வந்து லைட்டா இன்ஃபர்மேஷன் தெரியுது. ஏன்னா 30+ ஆயிட்டோம் இல்லையா, அறிகுறி கொடுக்குறாப்புல. திரும்ப வரமாட்டேன் ஆட்டம் போட்டீங்க, வந்துட்டேன்டா, நான் வருவேன், கொஞ்சம் பார்த்து ஜக்கதியா இருந்துக்கோங்க அப்படின்னு. ஸோ நீ சொல்லு, அங்க உனக்கு எப்படி இருந்தது இந்த டைம்? எப்படி how your mother and people are treated you? எனக்கு வந்து எனக்கு அக்கா இருக்காங்க, என்னை விட 9 years older, சாரி 6 years older. ஸோ அக்காவுக்கு வந்து ஓகே இந்த மஞ்சள் ஊத்துனது அண்ட் அந்த சீருன்னு இல்லை, எங்களுக்கு அங்கே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், லைக் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஃபேமிலின்னு இல்லை, பட் ஓகே அந்த கிஃப்ட்லாம் இருந்துச்சு. பட் எனக்கு இது வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சு. ஐயோ என்ன இது இந்த மாதிரி. எனக்கு அந்த டைமில் புரிதல் இருந்துச்சு, பட் இட் வாஸ் அ வெரி கன்ஃபியூஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ எனக்கு எப்போ 7th, ஸோ அகேன் ஐ ஆல்ரெடி நியூ அபவுட் இட் ஃபுல்லி அண்ட் ஸ்கூலெல்லாம் கற்றுட்டு அண்ட் ப்ராப்ளி ஐ திங்க் ஐ ஹேட் சம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி தே ஹேவ் அட்டெண்டட். எனக்கு வந்து it was just so uncomfortable. எனக்கு வந்து I didn't want anyone to know. So I told my parents, எனக்கு I don't want any function. அவங்களும் கேட்டுக்கிட்டாங்க. So I didn't have a function. என்ன பூஜா, புது ட்ரெஸ் எல்லாம் வரும், சீர்வரிசை எல்லாம் வரும் தெரியுமா? I was like that's so embarrassing. அதுக்கப்புறம் இந்தியா வரும்போது ஓகே எங்கள் அத்தைங்க வந்து ஜிம்கி வாங்கி தர்றது அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துச்சு. பட் எனக்கு ரொம்ப உன்னிப்பாக ஞாபகம் இருக்கிறது வந்து எங்கள் ஆத்தாக்காரி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னது. எனக்கு அதுவே வந்து இது என்னது ஒரு பெரிய, நான் என்ன பிஹெச்டி முடிச்சிட்டா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இதில் வந்து சில பேர் ஏன்ட்டையும் பேசணுன்னாங்கல்ல, அதில் வந்து என்னோட கசின் சிஸ்டர் அச்சு, அவங்களோட தான் நான் நிறைய வீடியோலாம் பண்ணுவேன். இவங்க போட்டோ இதோ அச்சு வந்து என்னோட ஒரு 10 years. அச்சு வந்து என்கிட்ட ஃபோனில் பேசுறது, ஓகேடி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி. ஷோ என்னடி பேசுறது வெக்கமா இருக்கு. உனக்கு என்ன ஒரு மாதிரி ரொம்ப கிரிஞ்சான ஒரு விஷயம். எனக்கு அது வந்து பிஎல் பாஸ் ஆன மாதிரி அது வந்து எல்லாருக்கும் சொல்லணும். அது அந்த நம்ம ஊர்ல, அது யூஎஸ்ல இருக்கிறாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, எல்லாருக்கும் சொல்ல மாட்டாங்க. பட் எங்க அம்மா ஓகே நம்ம ஊர்ல பண்ற மாதிரி தான். அது ஆக்சுவலி எதுக்கு தான் அப்படி ஃபோன் பண்ணி ஊருக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க? இல்ல அப்பதான் வந்து என் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு அப்படி சொன்னாதான் என் வீட்லயும் பொண்ணு இருக்கு, நாளைக்கு கல்யாணம் வயசுல யாராவது பையன் இருந்தா கேளுங்க நாங்க குடுக்குறோம், அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்ட் குடுக்குறாப்பல. ஆல்சோ ஐ திங்க் இட் இஸ் லைக் நம்ம ஊர்ல வந்து அப்படி சொல்லிட்டா ஒரு சேஃப்டி ஓகே. ஏன்னா எப்பயுமே அந்த வயசுக்கு வரதுக்கு முன்னாடி பின்னாடியும் நம்ம ஊர்ல அந்த பிஹேவியர்ல பேரண்ட்ஸ் பெரியவங்க நடத்துறதுக்கும் அந்த வித்தியாசம் இருக்கும்ல. பசங்கிட்ட பேசினா இழுத்து வச்சுட்டு அங்கெல்லாம் போகக்கூடாது. ஒரு கல்யாணத்துல கூட அந்த ஒரு கசின்ஸோட ஜாலியா பேச விடாம அந்த ஒரு டிஃபரன்ஸ் வந்து நம்ம ஊர்ல வரனால அது எல்லாருக்கும் ஒரு ஹவு டு சே இட்ஸ் இன்ஃபர்மேஷன். எல்லாரும் என் பொண்ணை ஜாக்கிரதையா பார்த்துக்காங்க. பிகாஸ் எல்லாருக்கும் அதுக்கப்புறம் தான் அந்த பயமும் வருது. பட் ஏன் பாய்ஸுக்கு அந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க?
சரியான கேள்வி. பதில் இல்ல கரெக்ட் தான். ஏன்னா அன்னைக்கு கூட ஒருத்தவங்க வந்து எங்க பாட்காஸ்ட்ல எங்களோட ஒரு ஒரு எடிட்டர் அவர் வந்து சொல்லியிருந்தாரு, அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாரு, ஆண்களுக்கு தான் ஃபங்க்ஷனே இல்ல, லேடிஸ்க்கு தான் எல்லாமே வருது. 2026 முதல் ஆண்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணி அந்த சிறப்பா நடத்தி காட்ட சொல்லணும். பட் ஆல்சோ அட் த பாயிண்ட் ஓகே, கேர்ள்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் மண்ணாங்கட்டி நடத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டில் தான் பூட்டி வைக்க போறாங்க. ஸோ ஓகே, அட்லீஸ்ட் அதையாவது வந்து நடத்துங்கன்ட்டு. எனக்கு இது மட்டும் நல்ல ஞாபகம் இருந்துச்சு. பிகாஸ் என்னோட அப்பாவே வந்து ஐ திங்க் ப்ராப்ளி வயசுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 1 month முன்னாடி ஷாப்பிங் போயிருந்தோம். அப்போ நான் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்போ வாங்கின ஷார்ட்ஸு அந்த வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு 2 months 3 monthsல அந்த ஷார்ட்ஸ் என்னை போட விடலை. அண்ட் ஐ வாஸ் ஸோ இரிட்டேட்டட் பிகாஸ் ஐ வாஸ் லைக் இப்போ தான் அதை வாங்கினேன். பட் என் வீட்லேயும் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. இப்போ நிறைய மாறிடுச்சு. பட் அந்த ஒரு பர்டிகுலர் இயர்ஸில் வந்து என்னோட ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப இது பண்ணி வச்சுருந்தாங்க என்னோட ஹை ஸ்கூல் முழுக்கவே. ஸோ யூஎஸ்ல இருந்தாலுமே ஐ ஹேட் சோ மெனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லைக் தட். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்துச்சா வீட்டில் உங்களை ட்ரீட் பண்ண விதம்? ஸ்பெசிஃபிக்லி நீங்கள் கூட்டு குடும்பம்ல, நல்ல டிஃப்ரெண்ட், பயங்கரமான டிஃப்ரெண்ட் இருக்கு. எங்க போனாலும் ஐ ஹாவ் டு டெல் எவ்ரிதிங். இந்த ஸ்கூல்ல என்ன பண்ண, எங்க ஆன்ட்டிலாம் வந்து சாரி சித்தி. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார், அப்படித்தான்டா பேசுவேன். எங்க ஆன்ட்டிலாம் வந்து நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன், என்னோட பேகு செக் பண்ணுவாங்க, என்னோட ஷூ எல்லாம் எடுத்து தட்டி பார்ப்பாங்க. கடலுக்கு போயிட்டு வந்துட்டேன் நான், பீச்சுக்கு போயிருக்காளா, பொருட்களை கொண்டு வந்து பேக் எல்லாம் செக் பண்ணுவாங்க. பேக்ல வந்து ஸ்கூல்ல எல்லாம் ஒரு சின்ன ஒரு பையன், எனக்கு பேர் கூட ஞாபகம் இருக்கு, என்னோட ஸ்கூல் லவ் முருகன் வந்து எனக்கு வந்து லவ் லெட்டர் கொடுத்தாப்புல. இந்த வாங்கிக்கோ லெட்டரு, முருகன் கொடுத்த லவ் லெட்டர் எல்லாம் நான் பேக்ல வச்சிருந்தேன். அதெல்லாம் எங்க ஆண்டி எடுத்து, நான் படிச்சு, நானே ஒழுங்கா படிக்கல, எங்க ஆண்டி எல்லாம் செம்மையா படிச்சு மனசுல இருக்கிறத அப்படியே எழுத சொல்லி இந்த லெட்டரை பொத்தி வச்சிருந்த பாரு, அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல பாதுகாப்பா வச்சுக்கணும்னு சொல்லி பண்ணாங்க. நான் ஒரு சீரியஸான ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப வயசுக்கு வந்தோமோ வரலையோ, ஆனா மென் அபியூஸ் பண்ணோம்னா சைல்டை எந்த வயசுல வேணா அபியூஸ் பண்ணலாம். சரியா? அதுக்கு வயசுக்கு வரணுமோ வயசுக்கு வரலையோ பிரச்சனையே இல்லை. ஸோ இது வந்து ஒரு மாதிரி எனக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா, பெண்களும் சரி பெண் குழந்தையும் சரி ஆண் குழந்தையும் சரி ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அண்ட் தென் we have to tell everything to mother. யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அப்படி ஒரு பயமே இருக்க வேண்டாம். That's it. ஸோ இந்த டாபிக்ல இந்த விஷயம் சொல்றது நான் நினைக்கிறேன். It is very important. And சொல்ற மாதிரி even though there is not much of a difference, அந்த ஒரு அட்லீஸ்ட் சொசைட்டி நம்மள அந்த ட்ரீட் பண்ற விஷயம், அந்த பொத்தி உசுர வாங்குறது. ஐ ரிமெம்பர் என்னோட தங்கச்சிக்கு வந்து அவ வயசுக்கு வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க, நீ ஒரு 4 வார்த்தை பேசு. நான் வந்து சாரி அவ்வளவா உனக்கு அப்படின்னா, ஏன்னா ரொம்ப ஜாலியா, ரொம்ப எங்க கசின்ஸ் எல்லாம் ஜாலியா இருக்கிற பொண்ணு. பட் எனக்கு நல்லா தெரியும் வீட்டுல இட் வில் பி அ ஹியூஜ் சேஞ்ச். ஆனா பேட் சொன்னீங்களா, மேபி சொல்லிருக்கலாம் அந்த டைம்ல, இதை யூஸ் பண்ண அதை யூஸ் பண்ணிட்டு. ஆனா என்ன யூஸ் பண்ண சொல்லி என்ன பிரயோஜனம்? எப்படி இருந்தாலும் கடைக்கு போனா நம்ம ஊர்ல அது எப்படி பேக் பண்ணி முதல்ல அதை ஒரு நியூஸ் பேப்பர்ல வச்சு அது ஒரு கரும் பேக்ல யாருக்குமே தெரியாம ரகசியமா ஏதோ அதான் பொருட்களை விக்கிற மாதிரியோ இல்ல ஏதோ குண்டு தூக்கிட்டு போற மாதிரி அதை வீட்டுக்கு கொண்டு போகணும். எஸ், இதை ஏன் அப்படி பண்றாங்கன்னா, அது யாரும் பாத்திரக்கூடாதான். பக்கத்துல இருக்கவங்க பார்த்தா நமக்கு வந்து அதான் ஒரு சங்கடம். நம்ம வைக்கிறோம் இல்லையா, அது வைக்கிறோம் இல்ல, அதனால அது வந்து ஒரு ஷையான ஒரு பிளேஸ். அதனால அது வந்து வாங்குறது. இப்போ நம்ம ஜெட்டி ப்ராலாம் வாங்க போகும்போது மென்ஸை கூப்பிட்டு போக மாட்டாங்க முன்னாடிலாம், ஐயோ ஷையா இருக்கும். இப்பெல்லாம் அவங்க மென்ஸே போய் ஒய்ஃப்க்கு வாங்கிட்டு வந்து தராங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு வாங்கிட்டு வந்து தராங்க. ஸோ அந்த மாதிரி இது என்னை பொறுத்த வரைக்கும் பேடுன்றது ஒரு கைண்ட் ஆஃப் டிஷ்யூ தான். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்றோம் இதர பொருட்கள் ஃபேமிலில, அது ஒரு நெசசிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது இல்லாம நம்ம இருக்கவே. எஸ், அது வந்து கண்டிப்பா ஒரு வீடுன்னு இருந்தா ஒரு 2-3 பெண்கள் இருப்பாங்க. அதுக்கு ஒரு வீட்டு க்ரோசரி எழுதும் போது இதுவும் வரும் அதுல. தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் திங் தான். அதை போயிட்டு கவர் பண்ணி அதை வந்து யாரும் பாத்துக்காம நைஸா எடுத்துட்டு போங்க சொல்ற அளவுக்கு அது பெரிய வெடிகுண்டும் கிடையாது. பாம்பே பாஷா பாய்
பாம்பேல பாஷா பாய் ஒளிச்சு வைக்கிற மாதிரி ஒரு பொருளும் கிடையாது. சீரியஸ்லி. அண்ட் அது வந்து இந்தியா வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அந்த பேடை வாங்குறது மட்டும் இல்லை, அந்த பேடை நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறது இருக்குல்ல, அதுவுமே என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ பிகாஸ் ஃபார் மீ நான் ஜஸ்ட் டிஷ்யூ பேப்பர்ல தூக்கி ட்ராஷ்ல போட்டுருவேன், அந்த மாதிரி தான். அது வந்து ஓகே ஹைஜீனிக், அது வேற டாபிக், அதை விட்டுருவோம். பட் ஜென்ரலாகவே அதை டிஸ்போஸ் பண்ணுறது ஒரு ரொம்ப சைலண்டாக டிஸ்போஸ் பண்ணோம் அப்படி இப்படின்ட்டு. பட் இட்ஸ் லைக் முன்னாடி நீங்கள் சொன்னதுக்கே கூட வரலாம். இட் இஸ் ஜஸ்ட் லைக் அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள், இந்த சின்ன விஷயத்த கூட இவ்வளோ ஒரு ஐயோ அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு இருக்கிறனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி பசங்களால் ஈஸியாக வந்து சொல்ல முடியறதில்ல. பிகாஸ் இட் இஸ் லைக் அந்த டாப்பிக்கே பேசக்கூடாது. இப்போ நான் எப்படி சொல்லுவேன் எங்கள் அப்பா அம்மாட்ட, பிகாஸ் தட் ஃபியர், அந்த நம்ம கலாச்சாரத்தில் அந்த ஒரு ஃபியர் தான் இருக்குது, அந்த ஃபியர் தான் கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தட் யூ செட். ஸோ சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மாட்ட வந்து கொஞ்சமாவது ஒரு ஓப்பனாக வந்து பேச முடிஞ்சால் மட்டும்தான். இன்னொன்று பசங்களுக்கு அந்த, அதாவது ஒரு குழந்தை நம்மகிட்ட வந்து திருப்பி பேசலான்ற அந்த உரிமையை கொடுத்தா மட்டும்தான் அந்த ஒரு, எப்படி சொல்கிறது, நம்ம கலாச்சாரத்தில் வந்து பெரியவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும், பெரியவங்க சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அந்த ஒரு ஸ்ட்ராங் அந்த ஒரு இது இருக்குல்ல. பட் அதே பெரியவங்க ஜான்ரால இருக்கிறவங்க நம்ம கிட்ஸை வந்து தப்பாக பார்க்கும்போது, தப்பாக தொடும்போது அங்கே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வருது. அது வந்து இவங்களும் பெரியவங்க தானே அப்படின்ட்டு. அண்ட் நம்மளும் ஒரு பழக்கத்துக்கு உண்டாகிறோம். நம்ம வந்து எதிர்த்து பேசக்கூடாதுன்ற ஒரு பழக்கமோ இல்லை வந்து திருப்பி பேசக்கூடாதுன்ட்டு அந்த ஒரு அந்த ஐடியாவே தான் வந்து நம்ம ஊரில் நிறைய பேர் முக்கால்வாசி என்ன நடந்தாலும் சைலண்ட்டாக இருக்கிறதுக்கான காரணமே நம்ம கலாச்சாரத்தில் நம்ம எல்லாத்தையும் எப்படி வச்சுருக்கோம் அப்படின்றதான். ஓகே, பட் என்னை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களோ சின்னவங்களோ எது கருத்து கரெக்டாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கலாம். கருத்து உனக்கு பிடிக்கலைன்னா அதை மூஞ்சிக்கு நேராக சொல்கிறது, அதை பெத்த அம்மா அப்பாவா இருந்தாலுமே பரவாயில்ல. ஈவன் இஃப் யுவர் டாடி இஸ் டச்சிங் உனக்கு பிடிக்கலன்னா யூ ஹாவ் டு டெல் டாடி டோன்ட் டச் மீ. இல்லை அதில் உனக்கு சொல்றதுல தப்பே கிடையாது. ஆமாம். ஈவன் நம்ம வந்து குழந்தைங்களை வந்து இந்த ஓவரா கண்ணத்தை பிடிச்சி கிள்றது இல்லை கிச்சு கிச்சு மூட்டுறது இல்லை, அதுவுமே நிறைய பேர் எனக்கெல்லாம் கிச்சு கிச்சு மூட்டா பிடிக்காது. ஆனால் சின்ன வயசுல பெரியவங்க பண்ணும்போது அது வந்து அது எப்படி அவங்க மூஞ்சில வந்து அடிச்ச மாதிரி சொல்றது, அந்த பழக்கம் தான் வந்து தப்புன்னு சொல்றேன். அந்த பழக்கம் நம்ம கிட்ஸ்க்கெல்லாம் சொல்லி தரணும். நான் அது வந்து யூ ஆர் சோ குட் அட் தட். பிகாஸ் ஷாலினியோடைய டாட்டர் வந்து ஷீ நோஸ் டு ஸ்பீக் வேர் மைண்டில் இருக்கிறது பேசுவாங்க ரியா. அது வந்து இட்ஸ் அ பிக் குடோஸ் டு யூ ஒரு பேரண்டா. ஷீ இஸ் எக்ஸாம்பிள் இன் சொசைட்டி எப்படி இருக்கணும்ட்டு. ஏன்னா அவள் வந்து மோஸ்ட்டாக என்னோட பார்த்து வளர்றதை விட என் அம்மாவை பார்த்து ரொம்ப, என் அம்மா கூடவே இருக்கா இல்லையா. ஸோ மம்மி வந்து நிறைய அவளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இவன் தூங்க போகும்போது அந்த மடியில் படுக்க வச்சு, ஷீ இஸ் வெரி பிரேவ் கேர்ள். நான்லாம் இந்த வயசில் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் நான் வந்து எங்கள் ஆன்டி பின்னாடிலாம் ஒளிஞ்சிட்டு தான் பேசுவேன். என் பொண்ணெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு ஈவெண்ட்டு எங்கேயோ போயிருக்கா ஸ்கூலில், அங்கே வந்துட்டு யாரோ சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணை போய் அடி அப்படி ஏதோ சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவ சொல்லியிருக்கா, எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஏன் அடிக்கணும், உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க போய் அடிங்க அப்படின்னு இருக்கா. ஸோ அது அந்த மாதிரி அவ வந்து அது யாராவனா இருக்கட்டும் சொன்னா போய் செஞ்சிடணும்னு அவளுக்கு தோணல. நானே இப்ப நான் சொல்றேன் பாப்பு நீ போய் அவனை அடினா அவ அடிக்க மாட்டான். ஒய் மம்மி நோ ஐ கான்ட் அப்படின்னுவா. அந்த மாதிரி இண்டிவிஜுவலா இருக்கணும். எக்ஸாக்ட்லி. அந்த இண்டிவிஜுவல் திங்கிங் சொல்லி கொடுக்கும்போது தான் நம்ம பசங்களால ஒரு கருத்து வந்து தெரிவிக்க முடியுது. ஸோ இப்போ நீ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் உள்ளேயே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆமாம், எல்லா பெண்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவங்களுக்கு மென்சஸ் ஆகாதா, இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு மூடு ஸ்விங் வராதா, பான்னு கத்தும் போது நான் கூட நினைச்சது, ஓ இந்த பொண்ணுக்கு இன்னைக்கு மூட் ஸ்விங் ஆயிருக்கு, ஏதோ பிரச்சனை அப்படின்னு. ஆனா வாரம் ஃபுல்லாவே கத்திட்டு இருக்காங்க சில பேரு. என்ன மாசத்துல 30 நாளுமே மென்சஸ் வருமா அந்த மாதிரி எல்லாம் சில பேர் கத்திட்டு இருக்காங்க. பட் இந்த விஷயங்கள்லாம் ஒண்ணுமே காட்டினதே கிடையாது. எதோ காட்டுறாங்க கையில எழுதுறது, கன்றாவி எழுதுறது. புரியுதா? ரொம்ப பசியே இந்த பசியில நீங்க சொல்றீங்க
இல்லைங்க சாப்பிடலாமா, லஞ்ச் சாப்பிடலாமா? எனக்கு ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து வயிறு வலிக்குது. ஏன்னா சாப்பிட்டுட்டு கவர் எடுத்துட்டு அதை வாஷ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நான்லாம் வந்து ஹீட் பேட் வச்சுதான் சுத்திட்டு இருப்பேன் அந்த 4 நாளுமே. அந்த மாதிரி இல்ல ஒருவேளை யாருக்குமே ஒரு உங்களை மாதிரி அந்த ஒரு விஷயம் இந்த ஷோல காட்ட வேண்டாம்னு நினைச்சிருக்காங்க போல. சரியா? அப்பனா நீங்க நிறைய விஷயம் காட்டவே வேண்டாமே. நீங்க ரொம்ப பசிக்குது, வெளியே போய் சாப்பிடலாம், சாப்பிடலாம், வெளியே சாப்பிடலாம், எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கையில எழுதுறது HO ஆர் ஆமா நான் கூட என்னவோ எழுதுறாப்புல அப்படின்னு நினைச்சேன். சோ பரவாயில்ல. பட் இந்த வாரம் கமருதீன் கொஞ்சம் கம்முன்னு இருதின் மாதிரி ஆயிட்டு கம்முனாவே இருந்துட்டாரு. பாவம், எனக்கே பாவம். பாருக்கு கமருதீனை வந்து புகழும் போது பாரு வாட் என்ன இவனையும் சொல்றான் அப்படி என்னது, ஒருவேளை அவன் சொன்னது உண்மையா இருக்குமோ? போன வாரம் எல்லாம் நம்ம கூட சேர்ந்ததுனால தான் அவனுக்கு திட்டு விழுந்துச்சு, இந்த வாரம் நம்ம கிட்ட பேசாதனால அவனுக்கு புகழ்றாங்க. ஐயோ இப்படி நடக்க கூடாதே, பதனி பதனி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்துச்சு. நல்ல கழுவி ஊத்துனாப்புல தலைவர் இன்னைக்கு. மொரத்தனமா எபிசோடு தான். எனக்கு வந்து ஒரு பக்கம் வந்து ஐ வாஸ் லைக் ஓகே ஃபைனலி, அதாவது ஸ்பெசிஃபிக்கா கேட்கற அப்படி. ஏன்னா இவ்வளவு நாளைக்கு வந்து ஒரு ரொம்ப ஜென்ரலா தான் யாரை ப்ரோ சொல்றீங்க அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. நேத்து ஓகே எல்லாரையும் பிடிச்சி வச்சு இண்டிவிஜுவலா கேட்டுதாரு எந்திரினி உட்காரணி அந்த மாதிரி. பட் எனக்கு வந்து எல்லாரையும் ஏதாவது சொல்லணும்னே சொல்ல மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஐ டோன்ட் நோ. இப்போ நடுவில் ரம்யா வந்து ஏதோ கேட்டாரு, அதுக்கப்புறம் he left in the break and so ரம்யா was like upset. அப்புறம் இந்த சபரியும் கனியும் அவங்க மெயினாக அதை என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே ஃபீல் பண்ணாத, இதுதான் அவங்க சொல்ல வந்து அவங்க யோசிக்காதன்னு சொன்னாங்க. பட் அவங்க மெயினாக சொல்ல வந்து ஃபீல் பண்ணாதன்ட்டு. அதுக்கும் பிடிச்சி ஒரு நொட்டை, ஓயோ உனக்கு வந்து பேசினாலும் நொட்டை அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. எனக்குலாம் கடுப்பாயிருச்சு அது. இல்ல கேட்கணும்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே கேட்போம். நாங்க எல்லாமே கேட்போம். பிரேக்ல போனாலும் நாங்க பார்ப்போம், நாங்க கேட்போம், நாங்க கேட்டுதான் ஆகணும். கேட்கணும்னு முடிவு பண்ணிட்ட பிறகு இந்த எபிசோட்ல எல்லாமே கேட்போம். நின்னா கேட்போம், உட்கார்ந்தா கேட்போம், எல்லாமே கேட்போம். என்ன தான் பண்றது? அதே நேரம் அரோராவும் துஷார் ஓகே அவ்வளவு நேரம் எல்லாம் கத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு அவரு கத்திக்கிட்டு கிடந்தாரு. அப்புறம் நீ அரோரா துஷாரியும் நீங்க 2 பேரும் வேஸ்ட்னா ஓகே உனக்கு என்னதான் பண்ண, உனக்கு கத்தணுமா இல்ல உனக்கு சும்மா இருக்கணுமா, என்னதான் உனக்கு வேணும்? என்ன சொல்றது, எல்லாரையும் ஏதாவது சொல்லணும் இல்லையா? எதுவுமே சொல்லாம இருந்தா அப்ப அவங்க பத்தி என்னதான் சொல்றது? ஸோ அதனால அவங்களையும் எழுப்பி கேட்டாச்சு, நீங்க என்னதான் பண்றீங்க, என்னதான் நடக்கு இந்த வீட்டுல, அந்த மாதிரி ஏசிலாம் ஒர்க் ஆகுதா, எல்லாம் வருதா, காத்து கீத்து வருதா? ஐ ஃபீல் லைக் இன்ஃபேக்ட் இட் இஸ் கைண்ட் ஆஃப் அவ்வளோ பேர் கத்தும்போது 2-3 பேர் கத்தாம இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்னொன்னு கத்துனாதான் அவங்க ஃபர்ஸ்ட் ஆல் எபிசோட்ல காட்டுறாங்க. அதாவது ஏதாவது பண்ணுங்கன்னா என்ன பண்ணணும், ஏதாவது சாதனை பண்ணணுமா இந்த வீட்டுல, இப்போ இல்ல டாஸ்க்ல ரொம்ப பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா எல்லா டாஸ்க்கும் எல்லாரும் பண்ற மாதிரி இல்ல. அரோரா போயிட்டு பயங்கரமா ஒரு ஒரு மேபி பயங்கரமா ஓடியோ, நாட் எவ்ரி ஒன் கேன் டூ எவ்ரி திங்ல. ஸோ I don't know, I just don't know what he wants them to do. And இந்த கேம் விளையாடுறது மக்கள் வந்து ஓட் போடாமல் அந்த வீட்டில் இருக்கிறது தான் கேமு. அதுக்கு மேலே அங்கே ஓகே யாரோட என்னென்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றது தான். இன்னொன்று ஓகே இந்த அண்ணன் தங்கச்சியாக கூப்பிடக்கூடாது அப்படின்ட்டு அவர் சொன்னார்ல, யாரும் எல்லாரும் பேர் வச்சு கூப்பிடுறாங்களா? what do you think about that? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என் செல்லக்குட்டி என்ன சொல்ல வருதுன்னா, நீங்க அண்ணன் தங்கச்சி எல்லாம் வெளியே வச்சுக்கோங்க, இங்க வந்து அண்ணன் தங்கச்சி இதெல்லாம் பண்ணி நீங்க கேம் விளையாண்டிங்கன்னா நாளைக்கு நீங்களும் 4 பேர் எல்லா மாமா மச்செல்லாம் போயிடுவாங்க, அண்ணன் தங்கச்சி அக்காலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயும் நீங்கள் போட்டி உண்டாக வேண்டியிருக்கும், அவங்களையும் நீங்கள் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தயவு செய்து அண்ணன் தங்கச்சி உறவுலாம் வேண்டாம், நீங்க விளையாடுங்க, நீங்க கூப்பிட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை, ஆனா கேம்ல அதை காட்டாதீங்க. அவர் சொல்ல வரவே கூப்பிடாதீங்கன்னு சொன்னாரு, இதுக்கப்புறம் வேணான்னு சொன்னாப்ல. ஓகே, அப்ப என்ன கனி அப்படின்னா கூப்பிட முடியும்? ஸோ வயசுல பெரியவங்களை நம்ம எப்படி கூப்பிடுவோம் நார்மலா? அண்ணா, எக்ஸாக்ட்லி, அண்ணா, தம்பி இங்க வா அப்படின்னு சொல்ல மாட்டோம், பேர் வச்சு கூப்பிடுவோம். பட் பெரிய இப்போ ஏஜ்ல போன சீசன்ல பெரிய வயசானவங்கலாம் இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்களெல்லாம் நம்ம எப்படி கூப்பிடுவோம்? அண்ணா. இப்போ வந்து விசித்ரா மேம் வந்து அரோரா வந்து விசித்ரா மேம் இருக்காங்கன்னா அரோரா போயிட்டு விசித்ரா மேம் விசித்ரா இங்க வா அப்படி நான் கூப்பிட முடியும். ஆமா, தட் இஸ் அவனே மேம்னு கூப்பிடணும், இல்லைன்னா வந்து வாட் அக்கா அப்படிதான் கூப்பிடணும். அண்ட் ஆல்சோ
அவங்க 24 hours இருக்காங்க. நீ வந்து 24 hours ஒருத்தவங்களோட சாப்பிட்டுக்கிட்டு ஆய் போய்கிட்டு அதே டாய்லெட் நீயும் கழுவிக்கிட்டு இருந்தா ஆட்டோமேட்டிக்லி ஏதோ ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆதான் போகுது. அண்ட் ஐ ஃபீல் லைக் தட் இஸ் ஆல்சோ ஸ்ட்ராட்டஜி. நீ எப்படி இருந்தாலும் அந்த வீட்டில் உனக்கு ஃபோன் இல்லை, நியூஸ் இல்லை, டைம் இல்லைன்னா என்னத்தையோ ஒரு உறவை கொண்டாடி தானே நீ வந்து கடந்தே போகணும். ஸோ தட் ஹோல் கேம் அவர் சொல்கிறவர் எந்த ஓகே நாமினேட் பண்ணுறதோ இல்லை வந்து ஃபைட் பண்ணுறதோ இட்ஸ் ஓகே. பட் ஐ ஃபீல் லைக் அவரே கேம்குள்ளார வந்து எல்லாத்தையும் மாத்துற மாதிரி இருக்கு. ஐ ஃபீல் லைக் ஹீ டசன்ட் ஹேவ் த ரைட்ஸ் டு சே லைக் இந்த முதல்ல குரூப்பிசம் பண்ணாதீங்க சொல்றதே என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் லைக் தட் இஸ் ஆல்சோ ஸ்ட்ராட்டஜி. என்னதான் இருந்தாலும் அது வந்து மக்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கோ இல்லையானா, மக்களுக்கு சுவாரஸ்யமா இல்லைன்னா ஓட் போட்டு வெளியே பண்ணிட்டோம், அது அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ தட் இஸ் மை கருத்து வேறுபாடு வித் விஜய் சேதுபதி சார் இந்த வாரம். இப்போ நம்ம 2 பேருக்குமே இந்த விஷயத்துல கருத்து வேறுபாடு தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கேட்கறதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் இத்தனை நாள் கேட்காம இருந்து நேத்தெல்லாம் வந்து ஸ்பீக்கர் எடுத்து வந்து என்ன கத்துறீங்களா 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 ஏய் வா சலா குட்டி வந்துட்டாப்புல, என் சலா குட்டி வந்துட்டாப்புல அப்படி இருந்துச்சு. ஸோ அவர் கேட்கணும் ஆசைப்பட்டு நான் வெயிட் பண்ணியிருந்தேன். நல்லாவே கேட்டாரு, இன்னும் நல்லாவே கேட்டிருக்கலாம். எனக்கு வந்து இந்த பார்வைலாம் வந்து இவர் சொன்னாங்கல்ல, கலையை வந்து நீங்க பேட் வேர்ட்ஸ் போட்டீங்க, பி போட வேண்டியது, பார்வையும் கேட்டிருக்கலாம். என்ன பார்வை, நீங்க ஏதோ சாப்பிடணும்னு சொன்னீங்களே, என்ன சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிருக்கலாம். அடுத்தவங்க எல்லாம் மெயின் எபிசோட போட மாட்டேங்கிறாங்களே. நீ மெயினில் போடுறியோ இல்லை சைடில் போடுறியோ பார்த்து அது வெளியே வந்துருச்சு இல்லை, எத்தனை பேர் பார்த்துட்டாங்க, வைரல் ரீல்ஸ், அதெல்லாம் வைரல் ரீல்ஸ். ஸோ அதெல்லாம் கேட்டிருக்கலாம். பட் ஆதிரை இப்போ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி டபுள் மீனிங்கே ஏன் பேசுறீங்கன்னு சொன்னதுக்கு ஷி வாஸ் லைக் ஒரு 4 adults 24 hours வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா எல்லா நேரத்துலையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அண்ட் ஐ மீன் ஐ டோன்ட் நோ, ஐ ஃபீல் லைக் தட் டூ. லைக் எனக்கு என்னன்னா அது வெளியே வரக்கூடாதுன்னா அது டிவி வந்து எடிட் பண்ணி எடுக்கணும். அது பேசக்கூடாதுன்ட்டு எப்படி சொல்றதுன்னு எனக்கும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா தான் இருக்கு. ரைட் தான் அஃப்கோர்ஸ். இப்போ நம்மளே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நாளில் ஒரு 1 hour மீட் பண்ணோன்னா அதில் 1/2 hour நம்ம வந்து நம்ம பர்சனல் லைஃப் அடுத்தவங்கள பற்றி பேசுவோம், நிறைய விஷயம் பேசுவோம். அதில் எல்லாமே அடல்ட் கண்டென்ட் இருக்கும். கெட்ட வார்த்தையும் வந்து மோஸ்ட் பீப்புளுக்கு இயல்பு தான். ஏன்னா நீ தமிழ்ல சொல்லுவ, சில பேர் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கெட்ட வார்த்தை, அவ்வளோதான். I don't know, it's like difficult. அதுதான் சொல்றேன், எல்லா விஷயத்துலயும் நீங்க இப்படி சொல்லக்கூடாது, நீங்க இப்படி பண்ணக்கூடாது, நீங்க இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கூடாதுன்னா எல்லாத்துக்கும் அவங்கள ஒரு நொட்டை சொன்னா அவங்க அப்புறம் என்னதான் பண்றது? அவங்கள அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சொல்றது, கேமே வந்து விஜய் சார் சொல்றதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், அவர் கொடுக்குற ப்ரெஷர் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதே ஒரு பெரிய போர்ஷன் அந்த கேமா தோணுது. அண்ட் ஐ ஜஸ்ட் டோன்ட் திங்க் கமல் சார் அந்த மாதிரி பண்ணலை. அவர் வந்து கேமை அனலைஸ் தான் பண்ணாரே ஒழிய அவர் வந்து மாரல் போலீசிங் பண்ணலை. லைக் இது அதாவது ஓகே உண்மையிலேயே ஒரு விஷயம் வந்து ரொம்ப தப்பாக இருக்குன்னா கேட்கத்தான் வேணும். பட் யாருக்கிட்டையும் எக்ஸ்பிளனேஷன் கேட்காம இருக்கிறது எனக்கு அது ரொம்ப வேர்டாக இருக்குது. லைக் எனக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு தேவையில்ல, ரைட்டா தப்பா அப்படின்றது. அப்புறம் என்ன சொல்கிறது, அப்போ அவங்க எப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அவங்க எதை எப்படி பண்ணாங்க? ஆமாம், எல்லாத்துக்கும் காரணம் இருக்குதான், எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது. அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு? அதில் தானே ஒரு சுவாரஸ்யமும் இருக்குது. வெறுமே அதை அந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறாரே ஒழிய அவங்க சைடு அவங்க சொல்ல வரும்போது he doesn't care about what they have to say. Because he is watching ல ஃபுல்லாக ஷோ பார்க்குறோம்ல, ஷோ பார்க்கும் போதே தெரிஞ்சிருதுல யார் ஃபர்ஸ்ட் பேசினாங்க, யார் செகண்ட் பேசுகிறாங்க, யாரோட சண்டைக்கு காரணம், இதெல்லாம் தெரிஞ்சிருது. ஸோ அதை போய் எதுக்கு கேட்டுக்கிட்டு, என்னதான் நீ கேட்டால் சிலதெல்லாம் கேட்குறாரு, சிலது மட்டும்தான் வேணான்னு சொல்லிடுறாரு. ஏன்னா நீ பேசுறது அதுக்கு மேலே, இதுக்கு நீ இதை சொல்லியிருக்க கூடாது. இப்போ கனி அக்கா வந்து நீங்கள் பேர்பாடியாக இருந்தது வந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கு சொன்னதுக்கு, அவர் வந்து திவாகர் வந்து நீங்கள் கூட தான் எஃப்ஜேவை வந்து கட்டி பிடிக்கிறீங்க, எனக்கு அது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படி சொன்னது எக்ஸாம்பிள் இட்ஸ் வெரி பேட். ஸோ அதனால அது மேபி அவர் தடுத்து வெரி பேட்னு சொல்றதுக்கு அவர் யாருங்க, எல்லாம் கரெக்டாக தான் சொல்லிச்சு, எவ்வளவு எரிச்சு அது. பட் தட்ஸ் ஐ லைக் தட் ஹி வாஸ் லைக். பட் கனி நீங்க வந்து கமருதனோ இல்ல சபரியோ சட்டெல்லாம் இருந்த போது நீங்க வந்து அதை கேட்கல. அது வந்து இவருன்னு வந்த போது உங்களுக்கு மூச்சு சொல்லிக்கிற மாதிரி இருக்குன்னா தென் அது வந்து இட் இஸ் ஒரு ஃபேவரட்டிசம் அப்படின்ட்டு தான். தெரியல, நீ என் செல்லத்தை பத்தி குறை சொல்லி கொண்டு இருக்கிறார். இல்ல சார், உங்களை பத்தி தவறா சொல்லல சார். நீங்க குறை சொல்லுவது
எனக்கு ஹார்ட்டெல்லாம் வலிக்குது. ஓரளவுக்கு சொல்லுங்க மேடம், உங்களை பிக் பாஸ்குள்ள அமுச்சு விடுவேன் நானு, நீங்க போயிட்டு வாங்க. நான் போக மாட்டேன், என்னை கூப்பிட்டு கிழிச்சிட்டாங்க உடனே. இல்ல நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், பிக் பாஸ் கூப்பிட்டாலும் இல்ல பிக் பாஸ் நீங்க நல்லா இருங்க, நான் வந்து வரல அப்படின்னு சொல்லிடலான் இருக்கேன். ஆமா, சாலி எல்லாம் ஈஸியா கூப்பிட்டுறலாம். ஐயோ அப்படியே கூப்பிட்டுட்டே இருக்காங்க, வாரம் வாரம் வாங்க வாங்க வாங்க. One message, one see, that is one very interesting thing about our thing, because she is very much in contact with நீங்க டிவில யார பாக்குறீங்களோ அவங்களோட எல்லாம் just one call சாலினி, அவ்வளவு ஒரு கான்டாக்ட்ஸ். ஓகே, சோ இருந்தாலும் சாலி நினைச்சா பிக் பாஸ் கிழிச்சிட்டு வேலை வெட்டி, அதாவது நம்ம லைஃப் காணாம போனப்போ திரும்பி பார்த்தப்போ எனக்கு வேலை வெட்டி கொடுக்க ஒருத்தர் இல்ல, ஒரு கான்டாக்ட் இல்ல, அப்படி இருந்த நாடு. சரியா, திருப்பியும் தோண்டணும், புதைக்கணும், பள்ளம் தோண்டி வரணும், அந்த மாதிரி தான் வந்தனே தவிர ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணல. ஆமா, அதனாலதான் நானும் ஷாலு எங்களுக்குன்ட்டு நாங்க ஒரு ஸ்டேஜ் அமைச்சுக்கிட்டோம். அண்ட் அந்த ஸ்டேஜை வந்து நாங்க வாரம் வாரம் அமைச்சு கொடுப்போம். ஓகே, ஸோ இன்னைக்கு பிக் பாஸ் பற்றி இவ்வளோதான் எங்களால் வந்து சொல்ல முடியும். ஏன்னா வந்து நான் நிறைய பேசணும், பட் எங்களுக்கு பதிலாக சாரே நிறைய ஷோவில் சொல்லிட்டாப்புல. அதில் எனக்கு மன திருப்தி, அங்கே மனத்தில் திருப்தி இல்லை. ஓகேவா, எனக்கு ஜாலியோ ஜில்கானா அப்படின்ட்டு இருந்துச்சு அவர் கேட்டதெல்லாம், எங்களுக்கு இல்லை. ஸோ உங்களுக்கும் நாங்க பேசல நிறைய திருப்தி இருக்கும் அப்படின்றத நம்புறோம். வாரம் வாரம் எங்களை சந்திங்க இதே டைமுக்கு, நாங்க வந்து பேசுவோம், நிறைய பேசுவோம். நீங்களும் நாங்க என்ன பேசணும்ன்றது நீங்களும் எனக்கு டிஎம் பண்ணி சொல்லுங்க. ஃபாலோ ஷாலினி. வாட் இஸ் யுவர் இன்ஸ்டாகிராம்? What's my Instagram? Shalu2626. And I am Karipus on Instagram. எங்களுக்கு ஒரு ஃபாலோ கொடுங்க, எங்களுக்கு டிஎம் பண்ணுங்க அடுத்த வாரம் என்ன பேசலாம்னு சொல்லிட்டு. பட் அது வரைக்கும் this is Tata goodbye from நல்ல பொண்ணுங்க. நல்ல பொண்ணுங்க. பாய், வணக்கம். பஞ்சாயத்து கூட